எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே வேதத்தில் உள்ள 2 முடவர்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த எபிசோட்ல ஒரு முடவனை குறித்து நாம் சிந்தித்தோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே உள்ள அந்த முடவன் யார் என்பதை குறித்து விவரமாய் நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது கூட அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த முடவனை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த முடவன் மூலியமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்ன? இது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, சபைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு மகன். ஆகவே இந்த மகனை நாம் சிந்திக்க போகிறோம். பவுல் இக்கோனியா தேசத்தில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த வருகையில் அங்கே பவுலை கல்லெறி ஆரம்பித்த பொழுது அவர்கள் தப்பித்து ஓடி வருகிறார்கள். வந்து லிஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அதன் சுற்றுப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அங்கே வந்த பொழுதுதான் லிஸ்திரா என்கிற ஒரு பட்டணத்தில் இந்த வாலிபனாகிய முடவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த முடவனுக்கு பவுல் பிரசங்கிக்கிறதை அவனால் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த வசனத்தை நாம் உற்று பார்த்தால் அவன் விசுவாசம் உள்ளவன். பவுல் சொல்லுகிறான், அவனுக்குள்ளே விசுவாசம் ஒன்றென்று கண்டு அப்படின்னு சொன்னால் தேவனை ஆராதிக்கிற குடும்பம், தேவனை விசுவாசிக்கிற குடும்பம். நான் இந்த குடும்பத்தை சற்று யோசித்து பார்த்தேன். தாய் யாரோ, தகப்பன் யாரோ, அதையும் நாம் பார்க்க போகிறோம். ஆனாலும் இந்த தாய் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் நிச்சயமாக விசுவாசியா இருந்திருக்கக்கூடும், கடவுள் மேல பக்தியா இருந்திருக்கக்கூடும். ஆனால் திருமணம் ஆகி பிள்ளை பெற்ற உடனே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாய்க்கு 2 கால்களும் விளங்காத ஒரு மகன் பிறக்கும் பொழுது அவள் இருதயம் சுக்குநூறாய் வெடித்திருக்கான். நான் ஆண்டவர் அல்லவா விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவர் அல்லவா என் வாழ்க்கையிலே தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு பிறந்த பிள்ளை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவள் வேதனைப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்திருக்க கூடும். அவள் வளர்த்த விதம் ரொம்ப ஆச்சரியம். அந்த மகனையும் கூட கர்த்தர் பேரில் விசுவாசமாய் வளர்த்து வந்திருக்கிறான். ஆகவேதான் பவுல் அவனை உற்று பார்த்து அவனுக்குள் விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த மகனுடைய ஒரு ஏக்கம், எனக்கு எப்படி ஆகிலும் கர்த்தர் சுகம் கொடுக்க மாட்டாரா, நான் எழுந்து நடக்க மாட்டேனா என்று சொல்லி அந்த மகன் ஆவலோடு இருந்திருக்கிற வேளையில தான் ஒரு நாள் அவனை தேடி வருகிறது. அதுதான் இந்த பவுல் பிரசங்கித்த நாள். உடனே பவுல் சொல்லுகிறான், மகனே, இயேசு நாமத்தின நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அங்கே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த லிஸ்திரா பட்டணத்தில் சொன்ன மாத்திரத்தில் அவன் நிமிர்ந்து காலூன்றி நின்று உரத்த சத்தத்தோட அவன் குதித்தெழுந்து நடந்ததை நாம் பார்க்கிறோம். பவுல் உரத்த சத்தமாய் சொன்ன உடனே அவன் கால் எல்லாம் பலம் கொண்டு அவன் எழுந்து நடந்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமான, அப்படியானால் இவன் யாராய் இருக்கக்கூடாது? இவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இவனால் பிற்பாடு என்ன பிரயோஜனம்? இவன் குடும்பம் யார்? இதனாலே பின்வர சபையாராகிய நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், இந்த மகன் மாத்திரம் இந்த கால் சுகமடைந்து ஒருவேளை மறித்திருப்பனாலும் சரித்திரம் மாறி இருக்கும். பிரியமானவர்களே, இவன் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். யார்? பவுல். மறுபடியும் அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். லிஸ்திராவிலே சுகமடைந்த அந்த மனுஷன் யார் என்று சொன்னால், பவுலுக்கு உறுதுணையாய் ஊழியம் செய்கிற தீமோத்தேயு.
இந்த தீமோத்தேயு தான் விசுவாசமாய் நம்பி வாழ்ந்தவன். கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். அவருடைய தாய் ஒரு விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அதனால்தான் பவுல் சொல்கிறார், உன்னிடத்தில் விசுவாசம் உண்டு என்று கண்டு. இங்க வாசிக்கிறோம், அவன் தாய் விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ, தகப்பன் விசுவாசம் இல்லாத ஒரு கிரேக்கன். அங்கே அப்படி எழுதவில்லை, கிரேக்கன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்படியானால் இவர்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருக்க கூடும். ஒருவேளை கிரேக்கன் இந்த எருசலேம் ஆலயத்துக்கு பண்டிகைக்கு, பஸ்கா பண்டிகைக்கு வருவார்கள். யோவான்ல நம்ம 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அநேக கிரேக்கர்கள் பஸ்கா பண்டிகைக்கு வருவார்கள். அப்படி வரும்பொழுது ஒருவேளை இந்த ஸ்திரியை அவன் திருமணம் செய்து கொண்டு இருக்கலாம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த விசுவாசம் உள்ள தாய் யூத ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறார். இப்படிப்பட்ட மகனை விசுவாசத்தோடு வளர்த்தார். அப்படியானால் இந்த தாயின் பேர் என்ன என்று சொன்னார்? பவுல் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார், இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய குளோவேக்குள்ளும் இருந்தது, பின்பு உன் தாயாகிய ஐனேக்குள்ளும் அது இருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார். அப்படியானால் இந்த குடும்பம் ஸ்திரீகள் எல்லாம் ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்கள். பிரியமானவர்களே, இப்படி விசுவாசமாய் வாழ்ந்த இந்த தம்பதிகளுக்கு வாழ்க்கையில கசப்புகள், போராட்டங்கள், வேதனைகள் இருந்தாலும் கூட அந்த விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. ஆகவே இந்த குடும்பத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாச குடும்பங்களில எந்த பிரச்சனை, சோதனைகள் வந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல. உன் விசுவாசத்தின் உச்ச கட்டத்தை தான் தேவன் சோதிப்பார். நீ என்மேல் விசுவாசமா இருக்கிறாயா என்பதை கற்றுக்கொள்கிற ஒரு அருமையான குடும்பம் தான் இந்த குடும்பம். பாட்டியும் விசுவாசம் உள்ளவன், தாயும் விசுவாசம் உள்ளவன், தகப்பன் விசுவாசம் உள்ளவனோ எனக்கு தெரியாது. ஆனால் தகப்பனை குறித்து நான் இன்னொரு காரியங்களில சொல்லும் போது நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆகவே இவனுக்கு தீமோத்தேயு என்று பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? இந்த கிரேக்கன் பெயர் தீத்து. நம்ம யோவான் அதிகாரத்திலே வாசிக்கும் போது சில கிரேக்கர்கள் வருவார்கள், அதை குறித்து நான் பின்னாடி சொல்லுகிறேன். ஆகவே தீத்துக்கும் ஐனேக்கியாருக்கும் பிறந்த மகன் தான் இந்த தீமோத்தேயு. இவன் 2 கால்களும் விளங்காதவன். இப்படி இருந்த பட்சத்தில் பிரியமானவர்களே, இவனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். பவுலுக்கு உறுதுணையாய் ஊழியம் செய்தார். இவனுடைய ஊழியங்களில அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து எல்லா நிருபங்களிலும் இந்த தீமோத்தேயுவை பார்க்கலாம், சொல்ல நேரம் இல்லை. அதிலும் விசேஷமா பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அநேக காரியங்களை எழுதுகிறார். அந்த சபைதான் விசேஷித்த சபை. இந்த தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள். அப்படியானால் இந்த மகனுடைய சரீரத்தில் 2 கால்களும் விளங்காதபடினால அவனுடைய வயிற்று பகுதியும் டிஸ்டர்ப் ஆகிவிட்டார். அவனால் கெட்டியான ஆகாரம் சாப்பிட முடியாது. அவனுடைய ஆகாரம் எல்லாம் நீர் ஆகாரம் தான். அடிக்கடி தண்ணி குடிப்பான். ஆகவே பலவீனம் உள்ள மனுஷன். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் இவனுக்கு சுகம் கொடுத்தார். ஆனால் அவருடைய வயிற்று பகுதியிலே அவர் சுகம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஒரு நல்ல தேறின ஊழியக்காரனா தீமோத்தேயு வர வேண்டும் என்று சொன்னால் எல்லா இச்சைகளையும் அவன் சிலுவையிலே அறைய வேண்டும். ஆகவேதான் அவனுக்கு சாப்பாடு என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் பிடித்தே வைத்திருந்தார்.
பவுலு கூட பார்க்கிறோம், ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு சுகமாகும்படி எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான். ஆனா கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டார். ஏன் தெரியுமா? ஊழியக்காரனை கர்த்தர் இப்படி வைத்திருக்கிற நோக்கமே எப்படியாயிலும் அவன் மாத்திரமல்ல, அவனுக்கு கொடுக்க போகிற சபைகளும் நித்திய ராஜ்யத்தில் வந்து சேரும்படியாய் ஊழியக்காரனை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே இந்த தீமையை மறிக்கிற வரைக்கும் கெட்டியான ஆகாரம் சாப்பிட முடியாது. வயிறு அவனுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் அதிலிருந்து அவனுக்கு சுகம் கொடுக்கவும் இல்லை. ஆகவே அவனுக்கு அடிக்கடி பலவீனம் வரும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த பலவீனத்து நிமித்தம் கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த தீமோத்தேயுவை வாசிக்கிறோம், உன் இளமையை குறித்து ஜாக்கிரதையாயிரு, உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து ஜாக்கிரதையாயிரு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார், ஒரு 12 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், 12 பேரை கைகளை வைத்து அபிஷேகம் பண்ணுவார். பிற்பாடு அந்த 12 பேருக்கும் அதில் ஒரு 7 பேருக்கு சபை ஊழியம், ஒரு 5 பேருக்கு சுவிசேஷ ஊழியத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தில் தீமோத்தேயு கொடுத்த ஊழியம் சபை ஊழியம். இவன் என்ன சபையை அப்படி மேய்த்தான் என்று சொன்னால், நீங்கள் தீமோத்தேயு அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அவருடைய ஊழியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த 1 தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம், சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகள் நான் சுருக்கி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சபைக்கு ஆண்டவர் வெளிப்படும் போது பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆமென், ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் என்று சொன்னாரே, இதோ தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார். அப்படியானால் தாவீது தான் ராஜா. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தெரியுமா? இது பிரியமானவர்களே, கர்த்தர் 7 சபைகளை சொல்லும் பொழுது இந்த ஒரு சபைக்கு தான் வானத்தை திறக்கிறார், வாசலை திறக்கிறார். அப்படியானால் இந்த ஊழியக்காரன் நடத்தின சபைதான் மிகவும் அருமையான சபை, பரிசுத்தமான சபை. அதனால்தான் தீமோத்தேயுவை வாசிக்கிறோம், உன் வீடு எல்லா ஜனத்துக்கும் சபை வீடு, சாட்சி உள்ள வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஜெப வீட்டை பரிசுத்தமாய் சாட்சியாய் விதவைகள் இருக்கிறார்கள், வயோதிகர்கள் இருக்கிறார்கள், மூப்பர்கள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், கன்னிகள் இருக்கிறார்கள், எல்லாம் அந்த தீமோத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கும். ஆகவேதான் அந்த தீமோத்தேயுவில் கூட நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்கள் சபையை குறித்து அங்கே சொல்லுவார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை இப்படி வாசித்தால், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று தீமோத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறார். வேலையால் கூலிக்கு பாத்திரமா இருக்கிறார். இப்படி பவுல் நிறைய காரியங்களை அவளுக்கு சொல்லி கொடுத்ததுனால ஒரு காரியத்தை எச்சரிப்பார், உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுவார். அப்ப இச்சையில, பண ஆசையில, பரிசுத்தத்தில எல்லாத்திலும் தேறி நகர்ந்த தீமோத்தேயு. அது காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு மாம்சத்துக்குரிய காரியங்களை முழுவதும் ஆண்டவர் பிடுங்கி விட்டார். ஒரு ஆவிக்குரிய புருஷனாய் இருந்தபடினாலே தான் வெளிப்படத்தில் இருக்கிற எல்லா சபைகளை காட்டிலும் இந்த சபைக்கு தான் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த சபையின் ஊழியக்காரன் தான் தீமோத்தேயு. பிரியமானவர்களே, இந்த சபைதான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ திறக்கப்பட்ட வாசலை காண்கிறது. இந்த சபைதான் பரலோகத்துக்கு போகிறது. மற்ற சபைகளை ஆண்டவர் குறை சொல்லிக் கொண்டே. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய சிற்றையை அற்பமா எண்ணக்கூடாது. ஊழியக்காரனுக்கு வருகிற பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம்,
பரிசுத்தத்திலே அவைகள் வருகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டாம். ஆமென். பாவத்திலே கொடுக்கிற தண்டனையே தேவனுடைய சிக்ஷை என்று சொல்லக்கூடாது. பரிசுத்தத்திலே வருகிற சிக்ஷையை ஆமென் அது உன்னை ஒன்றும் செய்யாது, ஆனால் உன் ஆத்மா கெம்பீரித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் உல்லாசமாய் இருக்கணும்னு நினைக்காதீங்க, செல்வமாய் வாழணும்னு நினைக்காதீங்க. எனக்கு அருமையான எவ்வளவு பணம் வந்தாலும் அதை ஊழியத்துக்கென்று விதைங்க. இந்த சபையை நீங்க இப்போ வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவை நீங்கள் வாசித்து பார்த்தா எப்படி ஊழியம் செய்கிறான் இந்த தீமோத்தேயு என்பதை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். முழுவதையும் நான் சொல்ல இப்போது நேரம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த தீமோத்தேயு மாத்திரம் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நமக்கு ஒரு சபை முன்மாதிரியாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவன் நொண்டியாய் பிறந்தது நல்லது. அது நிமித்தம் அவனுடைய கால்கள் சுகமானாலும் மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் அழித்து ஒரு பெரும் கூட்டத்தை சபையில கொடுத்து சபை முழுவதும் அவன் திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே போகும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரே, இதை நாம் பின்பற்றுவோமானால், நாம் நேசிப்போமானால், இந்த தீமோத்தேயு புஸ்தகத்தின்படி எழுதப்பட்ட காரியங்களை சபை அதிகமாக சிந்திக்குமே ஆனால் இதிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும், புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், கன்னிகைகள் எப்படி இருக்க வேண்டும், வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், வயோதிகர்கள் எப்படி இருக்க வேண்டும், கண்காணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் இந்த சபையில சொல்லப்பட்டிருக்கிற. இப்படி சபையை நடத்தினால்தான் திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே போக முடியும். இல்லை என்று சொன்னால் ஆமென் தேவன் குறை சொல்லுகிற சபையாய்தான் நம் சபை இருக்கும். ஆகவே இந்த சபையை நாம் பின்பற்றுவோம், தேவனுடைய காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், நமக்கு கொடுத்த ஆத்துமாக்களை தேவனுடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். ஆகவே தீமோத்தேயுவுக்கு அருளின கிருபைகளை தேவன் இந்த செய்தியை கேட்கிற விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.